வணக்கம். நல்ல ஜெகன். என்னுடைய மது சார்ந்த விஷயங்கள் பத்தியான ஒரு சின்ன கருத்த நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். இந்த மது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம முன்னோர்கள், அதாவது எப்போ வந்து நாகரிகம், அது ஆடை அணியிற காலம்னு ஒண்ணு வந்திருக்கும். ஸோ அந்த காலங்கள்ல இருந்து இன்னை வரைக்கும் வந்து இந்த மதுன்றது வந்து பல 1000 வருஷங்களா நம்மளோட தொடர்புடையதா பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமா மதுன்றது. உடனே நிறுத்தணுமா? இது என்னோட தனிப்பட்ட கருத்து. இது உடனே நிறுத்தணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட தனிப்பட்ட கருத்து அது ஆகாது அப்படின்னு பார்க்குறேன். ஸோ மது நான் 2 விதமா பார்க்குறேன். ஒண்ணு வந்து நம்ம எல்லாரும் பார்க்கறது வந்து அரசாங்கத்துக்கான வருமானம், அரசாங்கத்துக்கான வருமானம் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அது அரசாங்கத்துக்கான வருமானம்ன்றது வந்து ஒரு 20% அப்படின்னா, 80% உற்பத்தியாளர்களுக்கான வருமானம்ன்றது வந்து நம்ம இது மறைக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. அப்ப நம்ம வந்து இந்த உண்மைய வந்து மக்கள் கொண்டு வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். இத உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்கள் யாரு? அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்களுடைய உரிமையாளர்கள் யாரு? அவங்களுக்கு ஆண்டுக்கு வரக்கூடிய வருமானம் என்ன? அதை வாங்கி விற்பனை செய்வதனால் அரசாங்கத்துக்குள்ள வருமானம். இது 2த்துக்கும் உள்ள ஒரு வேறுபாட வந்து மக்கள் கிட்ட இத கொண்டு போணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாற்றம் வந்து நாம் இது நாள் வரை நினைச்சிட்டு இருக்கோம். இது அரசாங்கத்துக்கான வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு. அது கிடையாது. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா, அந்த உற்பத்தியாளர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த வருமானம் என்பதை கிராம பொருளாதாரமா நம்மளால மாத்த முடியுமா? அப்போ அந்த அது அவங்களுடையது வந்து இப்ப நம்ம வந்து சத்தீஸ்கர்லாம் போறோம்னா, அந்த மகுவான்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த இலுப்பை பூவ வச்சுக்கிட்டு அவங்க பண்ணுவாங்க. ஸோ இப்ப நீங்க கோவாக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அங்க வந்து முந்திரி பழத்த வச்சுக்கிட்டு அவங்க பண்றாங்க. அந்த மாதிரி இந்த மதுவையே அந்த கிராமம் பொருளாதாரம் அந்த அது விவசாயம் சார்ந்த ஒரு விளைபொருள்ல இருந்து நம்மளால அத வந்து உருவாக்க முடியும் அப்படின்னா, அந்த எக்கானமி இந்த கிராம பொருளாதாரத்துக்கு போக முடிஞ்சா, அது பெட்டரா இருக்கும் அப்படின்றது நம்முடைய கருத்தா இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இத மக்களுக்கு வந்து இந்த வருமானம் அரசு சார்ந்த வருமானமா அல்லது பொருளாதாரம் சார்ந்த உற்பத்தியாளர் சார்ந்த வருமானமா அப்படின்றத நம்ம வேறுபாடு பண்ணணும். அது உற்பத்தி சார்ந்த வருமானம் அப்படின்னா, அந்த உற்பத்தி சார்ந்த வருமானத்த கிராம பொருளாதாரம், விவசாயம் சார்ந்த பொருளாதாரத்துல கொண்டு வர முடியும் அப்படின்னா, அது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்ப நீங்க வந்து ஆ இன்னும் கூட இதுக்கு வந்து மாற்று வழிகள் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இந்த பொருளாதாரம் இல்ல மாற்று வழிகள் அப்படின்னு கேட்குறாங்கன்னு இப்ப வந்து எத்தனால் வந்து நமக்கு வந்து பெட்ரோ ப்ராடக்ட்டுக்கு வந்து தேவை இருக்கு. அப்போ காமராஜர் பீரியட்ல இத்தன சுகர் ஃபேக்டரிய நம்ம வந்து கரும்பு ஆலைகள, சர்க்கரை ஆலைகள உருவாக்கணும். அந்த மாரி இன்னைக்கு எத்தனாலுக்கு வந்து ஒரு 20% கவர்ன்மெண்ட் வந்து நம்ம எத்தனால் வந்து விவசாய விளைபொருள் குறிப்பா இப்ப மக்காச்சோளத்துல இருந்து பண்றாங்க அப்படின்னா, ஏன் தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு எத்தனால் ஃபேக்டரி வந்து நம்ம பண்ணலாம். இன்னைக்கு 20%ல எத்தனை பெர்சன்டேஜ் புரொடக்ஷன் நடக்குது அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அது குறைவு. அந்த மாதிரி கிராமம் சார்ந்து, விவசாயம் சார்ந்த பொருளாதார முன்னேற்றத்தை வந்து ஆல்டர்னேட் இன்கம் வந்து அக்ரிகல்ச்சர் மூலியமாவும் நம்ம குடுக்க முடியும் அப்படின்றத பத்தியும் நம்ம வந்து பேசலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து.